கொள்கை எதிரி பிஜேபியோட சட்டையை பிடிச்சி உழுக்குங்கன்றேன். எந்த விதமான ஒரு வெற்றியும் பெறப்போவதில்லை. சோத்துக்கு வழியில் விளக்கு முக்கியமான அதிபர் பேசுகிறாரா? தமிழ்நாட்டில் என்ன மத கலவரத்தை தூண்ட வரீங்களா? என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு என்ன உங்களுக்கு முருகன் மேலே அக்கறை? எலெக்ஷன் வந்து அக்கறை வருதா கேட்குறாரா? நீங்க என்ன பிளான் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். என்னப்பா? சுஷாந்த் சிங் வழக்குல இப்படிதான் வந்துட்டு அந்த பொண்ணு தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு சிபிஐ ஊன்னாங்க. அதே மாதிரி இங்கேயும் விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் சொல்லிட்டு சொல்லணும் பிஜேபி இவங்க எதிர்த்து. அதானே அது என்னுடைய விருப்பம் அல்ல, அதுக்காக அதை செய்ய மாட்டாங்கன்னு அல்ல. என்னதான்ப்பா பண்ண போகிற அரசியல்? நான் ஒரு நடுநிலை வாக்காளர், நான் ஜென்சி கிடையாது. இல்லை இவர் நம்பிக்கை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் நானும் எலெக்ஷனுக்கு முடிவு எடுக்கிறேன். நான் புரியுதா? நான் இந்த ஓப்பனாக சொல்கிறேன். 21 இந்த கையால் அந்த பாவத்தை பண்ணேன். திமுக கருக்கணும் என்ன போட்டேன். அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஐடிஎம்கேக்கு போட்டேன். சரியா? ஸோ எலெக்ஷனுக்கு நான் முடிவு எடுக்கிறேன். நான் கண்ணை மூடிட்டு ஒரு கட்சி பின்னாடி போகிறவன் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த வாட்டி தாவேக்காக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னை கன்வின்ஸ் பண்ண ஏதாவது பண்ணுங்கன்னு தான் பாஸ் சொல்கிறேன். வீட்டுக்கு வீட்டு கார் கொடுக்குறேன்னா இதெல்லாம் நம்பி ஓட்டு போட மாட்டேன் பாஸ். நான் ஆடு மேய்க்கிறவங்கள அரசு ஊழியர்ன்றதை நம்பிலாம் நான் ஓட்டு போடுறேன் கிடையாது. போடல மக்களும். அப்போ என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க. திமுக அதிமுக இவர் மாற்று அப்படின்றத கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசுங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களை மாட்டி விட்டு எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நான் சொல்லலைனாலும் நீங்கள் பேசலைனாலும் நெருக்கடியை கொடுக்கத்தான் செய்யும் எல்லா கட்சிகளும். உங்களை நல்லா வளர்த்து விட்டு ஆட்சியில் உட்கார வச்சு எடப்பாடி உதயநிதி எல்லாம் வீட்டுக்கு போய் போரை பற்றி தூங்குவாங்களா? அப்புறம் அதான அரசியல். சினிமாவில் உங்களுக்கு சண்டை இருக்கா இல்லையா? அஜித் கூட போட்டி போட்டு தானே படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. எது வசூல் அதிகம் போட்டி போடுறீங்களா இல்லையா? ஒரு வணிகத்துக்குள்ள உள்ள சண்டை இருக்கும்போது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அரசியலில் எப்படிப்பா மோதல் இல்லாமல் இருக்கும்? ரத்த பூமி. ஆமாம்.